கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் கூட நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவரை. இப்போதும் கூட கண்களை மூடி நம்ம ஆராதிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை எல்லோரும் இணைந்து கண்களை மூடி ஆராதிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே,
எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இசப்பா நன்றி இசப்பா, இந்த வருஷ பகுதியில் கூட நீங்கள் கிரியை செய்தியிலே அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல அன்பின் அருமை பிதாவே, ஆமென். Dear children, do's and don'ts ஆஸ்பெக்டில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமில். ஐ ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கண்டினியூவலி. இன்றைக்கி கூட இன்னொரு டோன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, டோன்ட் பி லேசி, பி ஆக்டிவ். ஓகே, எனக்கு லேசினஸ் அப்படின்னோடனே பொதுவாக பர்சனலாக எனக்கு ஞாபகம் வர்றது ஸ்லக்கட் ஸ்னெயில். ஸ்னெயில் எப்படி போகும்? நத்தை ரொம்ப ஸ்லோவாக போகும், பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நீங்கள் எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், தோட்டங்களில் அல்லது அதை பற்றின பிக்சர்ஸு நிறையா யூடியூப்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா ஸ்டடீஸ்க்காக. ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப ஸ்லோவாக போகும். மேபி அதை பற்றி சில பாசிட்டிவ் குணாதிசயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்லக்கட்னஸை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரைமிங்காக ஸ்லக்கட் ஸ்னெயில் அப்படின்றது ஞாபகம் வரும். அந்த ஸ்னெயிலை போல் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு மாணவர்களாகிய நீங்கள் அழைக்கப்படவில்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? we should not be lazy, we should be active like hands. hands எப்படி இருக்குது? எந்த தலைவனும் அதுக்கு இல்லாட்டியும், சீஃபாக கமாண்டர் யாரும் இல்லாட்டியும், சூப்பர்வைசர் ஓவர்சியர் யாரும் இருந்து நீ இப்படி பண்ணுறியா பண்ணலையா, நான் உன்னை பனிஷ் பண்ணிடுவேன், உனக்கு நன்மையானதை கொடுக்க மாட்டேன், ரிவார்ட்ஸ் கொடுக்க மாட்டேன், ப்ரைஸஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாட்டியும் அது பாட்டுக்கு லைனாக போகுது. அதே மாதிரி அதுக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் கமாண்டிங்காக நின்று லைனாக தான் போகணும், இந்த கிளைமேட்டில் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும், இந்த கிளைமேட்டில் உள்ளே இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. பாருங்கள் எவ்வளோ வைஸாக காட் வந்து ஆண்ட்டை படைச்சிருக்காங்க. நமக்கு ஆலோசனையாக நீதிமொழிகள் 26 கொடுத்துருக்கு. சோம்பேறிகள் வந்து என்ன மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. பாருங்கள், ஒரு வேலையை செய்கிறதுக்கு யோசிக்கிறவங்க வழியில் சிங்கம் இருக்கும், நடு வீதியில் சிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோம்பேறி சொல்லுவானா. அப்போ பார்த்துக்கோங்க, லேசியாக இருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து பார்க்காமலேயே காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பார்த்து அதில் உள்ள சாத்தியக்கூறுகளை எடுத்து உண்மையாக சொல்லுவாங்க. இதை இப்படி செஞ்சால் செய்ய முடியும், இப்படின்னா இதை செய்ய முடியாது, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ யாராவது நம்மக்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அல்லது டீச்சர்ஸ் இந்த மார்க்கை நீ எடுக்கணும், இன்னும் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு உங்கள் கிளாஸில் உன் மேலே உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்து நிமித்தம் கற்றுக் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறது இல்லாமல் பெரியவங்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அந்த நேரத்தில் இதை செஞ்சால் எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு வந்து வரவே வராது, அப்படி நீ ஒவ்வொன்றுக்கும் ரீசன் சொல்லாதபடி அதை செய்வதற்கு முற்படணும். எந்த விதத்துலேயும் நம்ம அப்படி இருந்து விடாதபடி எறும்புகளைப் போல நம்ம என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? சுறுசுறுப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எறும்புகள் பாருங்க, சோம்பல்தனமே இல்லாமல் நீதிமொழிகள் 6:6 அழகா ஞானமாய் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எறும்பின் இடத்துல பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ நமக்கு விஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம என்னவா இருக்க மாட்டோம், லேசியாக இருக்க மாட்டோம். ஹான்ஸ் மாதிரி நம்ம தொடர்ந்து நேர் கோட்டில் நம்ம பாதைகளில் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்போம், irrespective ஆஃப் எனிபடிஸ் ப்ரெசன்ஸ் ஆர் எனிபடிஸ் கரெக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல்
நம்முடைய பணிகளை சரியாக செய்வதற்கு நாம் இன்னைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு சுபாவம் என்ன? சோம்பல். நாம் செய்ய வேண்டியது என்ன? பீயிங் ஆக்டிவ். ஓகே, ட்ரை திஸ். மே காட் bless you. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயனடைகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களோடு கூட தீர்மானம் எடு அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். தீர்மானம் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தீர்மானம் எடுத்திருப்போம், அப்படி தானே? நியூ இயர் அப்போ கண்டிப்பாக ஒரு தீர்மானம் எடுப்போம் எல்லாருமே. இந்த வருஷத்தில் நான் இதை கண்டிப்பாக செய்வேன், இதை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது நியூ இயர் அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அவங்க பர்த்டேயோட தீர்மானங்கள் எடுப்பாங்க. இந்த பர்த்டேலேருந்து நான் இந்த பழக்கத்தை நான் விட்டுருவேன், இல்லைனா காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன், டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸாக நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, தீர்மானங்களை எடுப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அதை குறித்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அக்காவுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. என்ன அழைப்புனா, அவங்க ஸ்கூலில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு மிஷினரி ஊழியத்துலேருந்து ஒரு மீட்டிங் நடக்குது, வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆசை அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து பேசி நம்மளாம் போகலான்னு சொல்லி அவங்க ஒரு ரெடி பண்ணிட்டாங்க, பிளான் போட்டாச்சு. வீட்டில் பெர்மிஷன் கேட்குறா, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மிஷினரி மீட்டிங்க்கு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் வீட்டில் ஓகே நீ போகலாம், ஆனால் துணைக்கு என்ன செய்யணும், பயில்வானான என்னை, அதாவது தங்கச்சியை நீ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் அக்காவோ சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அக்கா ஃப்ரெண்ட்ஸு நான் கூட துணைக்கு போயிருக்கேன். அந்த மீட்டிங்க்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக பெரிய பெரிய அக்காமார் அண்ணன்மாராக வந்திருக்காங்க. அது மிஷினரி மீட்டிங்கிறதுனால அந்த வாலிப பிள்ளைலாம் வந்திருக்காங்க. நான் ஒரு 4th 5th படிப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனாலும் ஏதோ வீட்டில் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு போயாச்சு கூட. அங்கே போய் உட்காந்துருக்கிறேன். அங்கே ரொம்ப தாகத்தோட ஆர்வமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிறைய மிஷினரி கதைகள் சொல்கிறாங்க, நாடகம் நடித்து காட்டுறாங்க, பைபிள் வசனங்களை போதிக்கிறாங்க, அப்படி நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொன்றையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பாதி புரியுது பாதி புரியலை, ஆனால் உட்காந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டில் அர்ப்பணிப்பின் ஜெப வேலைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சிட்டு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பா வீட்டில் சொல்லிக் கொடுக்குற ஜெபத்தை மட்டுமே ஜெபம் பண்ணேன்னா, அன்னைக்கு முதல் தடவையாக கண்ணை மூடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கண்ணை மூடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, ஆனாலும் ஏதோ ஜெபம் பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா கண்ணை மூடி ஜெபிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என் கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வந்திருக்கு. என்னால் நம்பவே முடியல, நம்மளாம் அழுது ஜெபிக்கிறோன்னு. இது வரைக்கும் ஏதாவது பொருள் வேணும்னா அடம் பிடிச்சி அழுதுருக்கோமே தவிர ஜெபத்தில் என்ன செஞ்சது கிடையாது, அழுதது கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். அப்போது என்ன அறியாமலே ஒரு உந்துதல், நானும் மிஷினரியாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை என்னையும் பயன்படுத்தும், நானும் ஒரு மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னையே அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அழுது நான் ஜெபிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு, ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடியுது, அடுத்து காலேஜுக்கு போகிறேன், வாலிப பிரயாயத்துக்குள்ளே வந்துட்டோம். அந்த ப்ரேயரை பற்றியே மறந்து போயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம ரெசல்யூஷன் அப்படி தானே எடுப்போம் எப்போயுமே. நம்ம நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுப்போம், அது என்ன செய்வோம், ஒரு மாதத்தில் மறந்து போயிடுவோம் என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிறதையே. அதேமாதிரி என்ன செஞ்சாச்சு, அப்படி ஒப்பு கொடுத்த ஜெபத்தை எல்லாத்தையும் மறந்தாச்சு, தீர்மானங்கள்லாம் மறந்தாச்சு. உலக பிரகாரமான வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. வாலிப பிராயத்தில் சாத்தான் என்ன செய்வான், வாலிபர்களை தான் என்ன செய்வான், ரொம்ப டார்கெட் வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த மாதிரி அவன் பல மறைவான கன்னிகளை என் வாழ்க்கையில் வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் பல கன்னிகளுக்கு விலகினேன்னா ஒரு கண்ணியில் மட்டும் என்ன செஞ்சேன், அகப்பட்டு கொண்டேன். அதனால் பல இன்னல்களை சந்தித்தேன், பல அழுகைகள், நிந்தனைகள், அவமானங்கள், கேட்கக்கூடாத பேச்சுக்கள் கேட்டேன், எல்லாமே நடந்தது என் வாழ்க்கையில். ஒரு 3 வருஷம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இருண்ட காலம் மாதிரி என் வாழ்க்கையில். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எழுது கொண்டே இருந்த நாட்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட நாட்கள் பாவத்தில் விழுந்து போனேன், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உணர்வடைஞ்சவளா ஆண்டவர் பார்த்துல அழுகிறேன் நான். எதுக்கு ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை,
நானா இப்படி பண்ணேன், என்னுடைய பாவமா இப்படி பண்ணிடுச்சு, நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழும்போது ஆண்டவர் எனக்கு இந்த நாளை ஞாபகப்படுத்தினார். நீ ஒரு மிஷினரி ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்த, அங்கே வச்சு நீ ஒன்று ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணி அதை ஞாபகப்படுத்தினார். அதை சொல்லி நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். எனக்கு அது புரியலை. இருந்தாலும் சரி ஏசப்பா என் லைஃப் அப்படி தானே போயிருக்கணும், நான் அப்படி தானே உங்ககிட்ட கேட்டேன், நான் மிஷினரியாக போகணும் தானே நான் கேட்டேன், ஆனால் இப்படி நான் உலக பிரகாரமாக அழுது கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினார். நான் எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டேனோ அந்த அளவுக்கு சந்தோஷம் ஆண்டவர் என்னை மாற்றினார். அவளுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு கொடுத்தார், என்னை மகிழ்ச்சியாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு நான் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்தேன், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு மிஷினரி ஆகணும்னு நினச்சேன், அப்படின்னு ஆண்டவரோட நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். அந்த உடன்படிக்கையை அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்னா மறக்கவே இல்லைங்க. என்னை இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு மிஷினரியாக நிறுத்தியிருக்கிறார். கிராம மிஷினரி இயக்க ஊழியத்தில் நானும் இணைந்து ஒரு மிஷினரியாக நான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர்ல. நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம தீர்மானங்களை நம்ம மறந்து போயிருக்கலாம், ஆனால் நம்முடைய தீர்மானங்கள் ஆண்டவரோடு இருக்குமானால், நம்முடைய உடன்படிக்கை ஆண்டவரை பற்றி இருக்குமானால், அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்ததை நாம கூட மறந்து போகலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. என்னுடைய வாழ்க்கை பாதை மாறிதான் போச்சு, ஆனால் என் தேவன் என்ன செஞ்சாரு, மிகுந்த இரக்கத்தினால கிருபையினால என்னை கை தூக்கி திரும்ப என் வாழ்க்கையை சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். இன்னைக்கு உங்க முன்னால் நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானங்களை எடுங்க, ஆண்டவருக்குள்ள அந்த தீர்மானங்களை எடுங்க. அந்த தீர்மானங்களை நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் செய்வார். இப்பொழுதும் வேதத்துலேருந்து நான் 3 நபர்களை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அவர்கள் என்னென்ன தீர்மானங்களை எடுத்தாங்க, அந்த தீர்மானங்களை கொண்டு அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? முதலாவது நபர் யார் அப்படின்னா நோவா. அவரை குறித்து நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அந்த நோவாவை பற்றி அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? அவர் என்ன செஞ்சார், அங்கே உள்ள வாழ்ந்த மனிதர்கள் அவ்வளோ பாவத்தில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நோவான்ற மனிதர் மட்டும் என்ன செஞ்சார், ஆண்டோடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் நீதிமானாக இருந்ததுனால அவருக்கு கிருபை கிடைச்சது. அவர் நினச்சா என்ன செஞ்சுருக்கலாம், அவரும் உலகத்தோட ஒத்து வாழ்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம், பாவத்தை செஞ்சுட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் என்ன செஞ்சாரா, நீதிமானாய் வாழ்ந்தார். அப்படி அவர் நீதிமானாய் வாழ்ந்ததுனால அதுக்கான பலன் என்ன கிடைச்சிது, அவருக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவரை பேழை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு அந்த பேழையை செய்கிறார். எவ்வளோ பெரிய பேழை இருக்கும்ல, அவருக்கு அது கஷ்டமாக தான் தெரிஞ்சிருக்கும். அந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை குறித்து கூட அவர் பயந்து போய் அவர் பின்வாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எதுக்குமே பின்வாங்கலை. தன்னுடைய உத்தமத்தில் அவர் நிலையாக நிற்கிறார், தன்னுடைய நீதியில் அவர் நிலையாக நிற்கிறார். ஆண்டவரை நம்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன செய்கிறாரு, துணிந்து செய்கிறாரு. ஆண்டவரத்துலேருந்து என்ன செய்கிறாரு, ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறார், நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்கிறார். உலகமே அழிஞ்சு போச்சு, ஆனால் என்னாச்சு, அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லை. எல்லாரோட நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அவருக்கு அந்த நோவா அப்படிதான் ஸ்பெஷல் பர்சன் தான். மொத்த உலகமும் அழிஞ்சு போச்சு, ஆனால் நோவாவோட குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அந்த நோவா பெற்றுக்கொண்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார், என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும், என்னை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் எப்படி இருப்பேன், நான் நீதியாக இருப்பேன், நான் நியாயத்தை செய்வேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை தான் நான் வாழ்வேன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அதில் நிலைத்து நின்றார். நியாய தீர்ப்புக்கு அவருடைய குடும்பம் முழுவதும் தப்பித்து கொண்டது. 2வது நபர் யோசுவா. அவர் எடுத்த தீர்மானம் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லினாலே நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக இந்த ஒரு வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மொத்தம் என்ன செய்வோம், ஆண்டவர் மட்டும்தான் சேவிப்போம், எங்களுக்கு வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி அவர் நிலைத்து நிற்கிறார். அவருடைய தீர்மானத்தில் நிலைத்து நிற்கிறார். அப்படி ஒரு தீர்மானம் அவர் எடுத்தார். அவரை சுற்றி என்ன செய்கிறாங்க, விக்கிரகத்தை வழிபாடுற கூட்டம் இருந்தாலும் அவர் கூட இருக்கிற ஜனங்களே விக்கிரகத்துக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் யோசுவா என்ன செய்கிறாரு, நான் மாட்டேன்ப்பா, நீங்கள் எப்படி வேணா இருங்கப்பா, நான் எனக்கு கர்த்தர் என்ன எனக்கு ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் என் வாழ்க்கையில் அவர் நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர்கிட்ட நான் வழி விலகி போகிறதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, நான் அவருக்காக தான் நிற்பேன், என் குடும்பமும் அவருக்காக தான் நிற்கும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த இடத்துல அவர் சாட்சியாக நிற்கிறார். ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார், கானானை சுதந்திரிக்க செய்து அவரை ஆசீர்வதிக்கிறார். கண்டிப்பாக அவர் பரலோக கானானையும் சுதந்திரிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 3வது நபர் தானியேல் என்ன பண்ணார், ராஜாவோட போஜனத்தால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்னையா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவருக்கு அங்கே இருக்கிறவங்க கண்கள் எல்லாம் தயை கிடைக்குது. நினச்சிருந்தா அவர் என்ன செஞ்சுருக்கலாம்,
அது வந்து ராஜ கட்டளைப்பா, நான் வந்து அதை வேண்டான்னு சொன்னேன்னா என் தலையை கூட வெட்டிடுவாங்கன்னு நினச்சி அவர் பயந்து போயிருந்திருக்கலாம். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு சாதகமாகவே இருந்தது. ஆனால் என்ன செய்யலை, அவர் என்ன செஞ்சாராம், நான் வந்து ஆண்டவருக்காக நான் நிற்பேன், ஆண்டவர் வந்து இந்த போஜனம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டளைகளை என்ன செய்கிறாரு, தீர்மானம் எடுக்கிறார். இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதில் நிலைத்து நிற்கிறார். அது அவருடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். பல நாடுகளுக்கு அவர் அதிபதியாக உயர்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் எழுப்புதல் முகாம் மொராய் சிட்டியில் வச்சு நம்ம நடக்க போகுது. திருச்சி மொராய் சிட்டிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட்டிகிட்டு வருவேன், தீர்மானம் எடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்க, வாங்க நம்மளாம் சேர்ந்து போகலான்னு சொல்லி எல்லார்ட்டையும் என்ன செய்யுங்க, இந்த மீட்டிங்கை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அநேகரை கூட்டிகிட்டு வாங்க. அநேகருடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருப்பதற்கு, அநேகருடைய வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு, அநேகருடைய வாழ்க்கை வாழ்வு பெறுவதற்கு உங்களுடைய தீர்மானம் இன்றைக்கு ஒரு ஆண்டவருக்கு பிரயோஜனமான தீர்மானமாக இருக்கட்டும். சரிக்கா, நாங்கள் தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான், எங்கள் டெய்லி லைஃப்பில் கூட நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், எங்களால் ஃபாலோ பண்ண முடியலையே, மறந்து போயிடுறோமே, எங்களால் அதை கீப் பண்ண முடியலையேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள் எல்லாவற்றிலையும் சுயமாக நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், இதை நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் சுயமாக நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ அதை வந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகிறதுக்கோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதே தீர்மானங்களை நீங்கள் ஆண்டவரை கொண்டு செய்யும்போது, ஆண்டவரை முதலாவது வைத்து நீங்கள் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது, தேவனை முதலாவது வைக்கும் தீர்மானம், உங்கள் தீர்மானத்தில் முதலாவது ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம அதை செய்வேன் நம்ம எடுக்கும்போது அந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது, பாவத்திற்கு சாகும் தீர்மானம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து காலையில் எழுந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, அதனால் நான் காலையில் எழுந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வந்து காலேஜ் படிக்கணும், நான் தீர்மானம் பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என்னால் முடியாதப்பா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தீர்மானத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டு அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இல்லை, நீ வந்து பாவம் செய்கிற, நைட்டு லேட்டாக தூங்குறதுனால தான் காலையில் உன்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. அப்போ நைட் நீ என்ன செய்கிற, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குற, டிவி பார்க்குற, தேவையில்லாத சேட்டிங் பண்ணுற, உன் டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன் பாவத்தை உணர்த்தும் போது அந்த பாவத்துக்கு நீ சாகணும். அந்த பாவத்தை விட்டு நீ விலகணும். அப்படி நீ விலகும் போது உன்னோட தீர்மானத்தில் நீ நிலைத்திருக்க முடியும். மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் தீர்மானம். தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கலாம். இப்போ நான் பேசுறது கூட ஆண்டவருடைய வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆண்டவரோட இடைப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ கீழ்ப்படியும் போது அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உன்னால் முடியும். நான்காவது காரியம், ஊழியம் செய்யும் தீர்மானம். உன்னுடைய தீர்மானத்தில் நீ நிலைத்து நிற்கிறியா, நீ அதில் ஜெயிக்கிறியா, திரும்ப நீ ஆண்டவருக்கு என்ன செய்வ? ஆண்டவர் உனக்கு உதவி செஞ்சுட்டார்ல, உன்னுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற உதவி செஞ்சுட்டார்ல, உனக்கான பிளஸ்ஸிங்கை நீ சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார்ல, நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிற? ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாகிலும் செய்வேன்னு சொல்லிட்டு ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுக்கணும். ஊழியம்னா அப்படியே பைபிளை தூக்கிட்டு நானும் போவேன் அப்படின்ற மாதிரி இல்லை. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி அறியாதவங்களா இருக்கிறாங்க? உன் தெருவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி அறியாதவங்களா இருக்கிறாங்க? நீ பஸ்ஸில் போகும்போது வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களா இருக்கிறாங்க? அவங்களுடைய வைராக்கியங்கள்லாம் வேற ஏதோ மேலே இருக்குதே, அழிந்து போகிற பொருட்கள் மேலே அவங்களுடைய வைராக்கியம் இருக்குதே. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபத்தில் மன்றாடு, ஜெபத்தில் போராடு. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை எனக்கு தாரும், இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஆண்டவரத்தில் மன்றாடு. ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய். ஆண்டவர் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். உன் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்றைக்கும் ஆண்டவரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயா? நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, என்னால் முடியாது, ஆனால் உங்களால் எல்லாம் முடியும், நீங்கள் என் கூட இருங்க. அன்றைக்கு நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அதே போல் உம்முடைய கண்களில் எனக்கும் கிருபை கிடைக்கட்டும். தானியேல் போஜனத்தினால நான் வந்து தீட்டுப்படுத்த மாட்டேன்னு முடிவெடுக்கும் போது நீங்கள் அவங்க கூடவே இருந்தீங்களே, அப்படி போல் என் கூடவே இருங்க ஏசப்பா. அன்றைக்கு யோசுவா எவ்வளோ வைராக்கியமாக சொன்னான், அவனுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்க்குறோமே. இன்றைக்கி நீங்கள் என் கூட இருங்க, நான் வைராக்கியமாக முடிவெடுக்கிறேன், உமக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே ஏசப்பா, பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க ஏசப்பா.
அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும், அதை எப்படி எடுக்க வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கும் தகப்பனே ஏசப்பா, விசேஷ ஞானத்தை கொடுங்க. இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை உம்மிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானம் ராஜா, அவர்கள் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்திருக்கவும் அதில் அவர்கள் வெற்றி பெறவும் நீங்கள் உதவி செய்யுங்க. நோவாக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, அப்பா யோசுவா தன்னுடைய உடன்படிக்கையில் நிலை நின்றது போல, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்தது போல, பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை அப்பா அனுமதிக்காதபடிக்கு அவர்களை சுற்றி நீங்கள் வேலையடிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஏசப்பா பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. படிப்பின் காரியங்களில் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க. போக்கிலும் மரத்திலும் உடைய கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல அப்பா உடைய தேவ தூதர்களை கொண்டு விசேஷித்த பாதுகாப்பின் பெண் பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.